பொதுமக்களுக்கு என்னவென்றால், நமது பாளையக்காரர் வேலப்பன் நாயக்கர் படைக்கு போர் வீரர்கள் தேவைப்படுவதால் 20 வயதிற்கு மேல் 40 வயதிற்குள் உள்ள அனைத்து ஆண்களும் தவறாமல் வந்து சேர்ந்து கொள்ளுமாறு கேட்டு கொள்ளப்படுகிறது என்று, மேலும் இதில் சேராமல் மறைந்திருந்தால் அவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்று அறிவித்தான். ஊரில் இருந்த 20 வயதிற்கு மேல் 40 வயதிற்குள் உள்ள அனைவரும் சென்று சேர்ந்தனர். இதில் நிசார் முகமது என்ற ஒருவன் மட்டும் தன் உடல் நலத்தை காரணம் காட்டி அங்கு போகாமல் இருந்து விட்டான். இதை தெரிந்த மன்னர் தன் தளபதியிடம் சொல்லி கடுமையாக அடித்தார்கள். அவன் எழுந்து நடக்க முடியாத அளவுக்கு அடித்துவிட்டு, இவனுக்கு எவரும் மருத்துவ உதவி செய்யக்கூடாது, இவன் அப்படியே கிடந்து சாகட்டும், அப்போதான் மற்றவர்களும் பயப்படுவார்கள் என்று பயமுறுத்தி விட்டு இவனுடைய மனைவியையும் அரண்மனை வேலைக்காக அழைத்து சென்று விட்டார்கள். ஊர் மக்களோ அவரது உறவினரோ அல்லது அவருடைய அப்பாவோ எவரும் காப்பாற்றுவதற்கு வரவில்லை. ஒரு 10 வயது சிறுவன் அவனுடைய கட்டை அவிழ்த்து அவனுக்கு மருந்து கொடுத்து காப்பாற்றினான். பாளையக்காரர் இந்த செய்தியை கேட்டு கோபமடைந்தார். அவருடைய வீரர்களை அனுப்பி யார் காப்பாற்றியது என்று விசாரித்தார். ஆனால் அந்த ஊர் மக்கள் அந்த சிறுவனை காட்டிக் கொடுக்க விரும்பவில்லை. அந்த சிறுவன் வேறு யாரும் இல்லை, மருதநாயகம் என்ற முகமது யூசுப் கான். நிசார் முகமது பலத்த அடிவாங்கி இருந்ததால் 4 வருடத்திற்குள் இறந்து விட்டான். நிசார் முகமது மனைவியும் அரண்மனை கிணற்றில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டாள். சில வருடங்களுக்கு பிறகு பனையூர் அருகில் உள்ள ஒரு ஊரில் ஜல்லிக்கட்டு நடந்து கொண்டிருந்தது. அதில் மாடுபிடி வீரர்கள் மாடு பிடித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த ஊரே திருவிழா கோலம் கொண்டிருந்தது. வீரர்கள் உற்சாகமாக காளையை மடக்கி பிடித்துக் கொண்டிருந்தார்கள். அதில் கடைசியாக வேலப்பன் நாயக்கர் காளை அவிழ்த்து விடப்பட்டது. அது ஒரு ராட்சச காளை. அதை பார்த்த மாடுபிடி வீரர்கள் சற்று தயக்கத்துடன் சென்றார்கள். அந்த காளையை பிடிக்க சென்ற ஒரு வீரனை கண்ணிமைக்கும் நேரத்தில் 10 மீட்டர் தூரத்திற்கு தூக்கி எறிந்தது அந்த காளை. அடுத்த ஒரு வீரனை வயிற்றில் குத்தி கிழித்தது. இதை பார்த்த மாடுபிடி வீரர்கள் யாரும் அந்த காளை அருகில் போகவில்லை. அதே சமயம் அந்த காளை மண்ணை குற்றி அதனுடைய கோபத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தது. இதை பார்த்த வேலப்பன் நாயக்கர் கை கொட்டி சிரித்தார். மாடுபிடி வீரர்கள் யாரும் காளை அருகிலே போகாததால் வேலப்பன் நாயக்கர், தைரியம் இருந்தால் போய் புடிங்கடா என்று கத்தினார். மீண்டும் அவர், என்னுடைய காளையை அடக்குவதற்கு இந்த சுத்து வட்டாரத்தில் ஒரு வீரனும் இல்லையா என்று கத்திக் கொண்டிருந்தார். ஒரு இளைஞன் அந்த கூட்டத்தை விலக்கிக் கொண்டு உள்ளே வந்தான். அவன் வேறு யாரும் இல்லை, மருதநாயகம் என்ற முகமது யூசுப் கான். யூசுப் கான் மெதுவாக காளையை நோக்கி சென்றான். காளை அவனை நோக்கி ஆக்ரோஷமாக ஓடி வந்தது. அதன் 2 கொம்புகளையும் பிடித்து தன்னுடைய முழு பலத்தையும் செலுத்தி காளையை கீழே சாய்த்தான் அந்த மருதநாயகம். கூட்டம் ஒரே ஆரவாரம், யூசுப் கான் யூசுப் கான் என்று. நாயக்கர் கோபமடைந்தார். இதை அவர் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. உடனே அவர், வேற்று மதத்தினர் எப்படி என் காளையை அடக்க முடியும், வேறு மதத்தினருக்கு பரிசு தர முடியாது என்று சொன்னார். மருதநாயகமோ பரிசு வாங்க வரவில்லை. தன் சித்தப்பா குடும்பத்தை அழித்தவரை பழிவாங்க வந்தவன் தன் இடுப்பில் சொருகி இருந்த கத்தியை எடுத்து வேலப்பன் நாயக்கரை நோக்கி வீசினான். அந்த கத்தி அவனுடைய மேல் தோள்பட்டையை கிழித்தது. உடனே அங்கிருந்த வீரர்களுக்கு அவனை கொல்லுமாறு வேலப்பன் நாயக்கர் கட்டளையிட்டார். படை வீரர்கள் அவனை சுற்றி வளைத்தார்கள். மருதநாயகமோ அவன் அருகில் வந்த வீரர்களை பந்தாடினான். வந்த வீரர்களை எல்லாம் துவம்சம் செய்துவிட்டு அருகில் நின்று கொண்டிருந்த காளை மேல் ஏறி ஒரு அழுத்து அழுத்தி காளையை மின்னல் வேகத்தில் ஓட்டி சென்றான். யாரும் இதை எதிர்பார்க்கவில்லை. கூடியிருந்த கூட்டம் ஆரவாரம் செய்தது. அங்கிருந்த தளபதியாரை பார்த்து, உடனே அவனை பிடித்து வாருங்கள் என்று கட்டளையிட்டார். 4-5 வீரர்களை அங்கு அவருக்கு பாதுகாப்புக்கு வைத்துவிட்டு அனைவரும் கிளம்பினர். வேலப்பன் நாயக்கருக்கு முதல் உதவி செய்து உடனே அவரை அழைத்து கொண்டு அரண்மனைக்கு கிளம்பினர். தளபதியும் படை வீரர்களும் காளை சென்ற திசையை நோக்கி விரைந்தார்கள். ஆனால் மருதநாயகமோ கண் இமைக்கும் நேரத்தில் அருகில் இருந்த அடர்ந்த காட்டுக்குள் மறைந்தான். வீரர்கள் அவனை அந்த அடர்ந்த காட்டிற்குள் விடாமல் தேடிக்கொண்டிருந்தனர். சில மணி நேர தேடலுக்கு பிறகு அவர்கள் காளை தூரத்தில் நிற்பதை பார்த்து அந்த இடத்திற்கு திரும்பினார்கள். அங்கு காளை மட்டும் இருந்தது. ஆனால் அந்த மருதநாயகத்தை காணவில்லை. வீரர்கள் நினைத்தார்கள், காளை அவனை தள்ளிவிட்டு வந்திருக்கும், அவன் எங்காவது அடிபட்டு கிடப்பான் என்று தேடினார்கள். மருதநாயகமோ வீரன் மட்டும் இல்லை, அவன் ஒரு பெரிய சாணக்கியன் மற்றும் ஒரு நல்ல தந்திரக்காரன்.
அவன் காளையை ஒரு வழியில் செலுத்திவிட்டு அவன் வேலப்பன் நாயக்கர் செல்லும் வழியில் காத்து கொண்டிருந்தான். வேலப்பன் நாயக்கரோ தன் அரண்மனையை நோக்கி 4 வீரர்களுடன் அந்த வழியாக வந்து கொண்டிருந்தார். ஐயோ என்று அலறல் சத்தம் கேட்டு வேலப்பன் நாயக்கரும் மற்ற 3 வீரர்களும் பார்த்தார்கள். வேலப்பன் நாயக்கர் மருதநாயகத்தை அடித்துக் கொள்ளுமாறு அந்த வீரர்களுக்கு கட்டளையிட்டார். மருதநாயகமோ சில நிமிட நேரத்திற்குள் அவர்களை அடித்து துவம்சம் செய்துவிட்டு நொடி பொழுதில் வேலப்பன் நாயக்கர் கழுத்தில் கத்தியை வைத்துக் கொண்டு நின்றான். வேலப்பன் நாயக்கரின் கழுத்தில் இருந்த கத்தியை அழுத்தி அவன் பழியை தீர்த்து கொண்டான்.